வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் மூவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக காமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக போடலாம். உங்களை ஒருவர் காதலித்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுடன் பேசும்போது உங்களுடைய கண்களையும் உங்களுடைய முகத்தையும் தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பேசும்போது எந்த இடத்த பார்க்குறாங்க, எங்கே பார்க்குறாங்கன்றத வச்சு அவங்க என்ன ஒரு மோட்டிவ்ல இருக்காங்கன்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற போது, உங்களை உண்மையாக விரும்புகிறாங்க அப்படின்ற போது மோஸ்ட்லி அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கண்கள், அதுக்கு மேலே உங்களுடைய முகம். பட் ஃபேக் ஆகிறவங்க அப்படி பார்ப்பாங்கன்னா இல்லவே இல்லை. அவங்க மோஸ்ட்லி தவறான பார்வைகள், முக்கியமாக உங்களுடைய பாடி மேலே அதிகமான விஷயங்கள் ஈர்க்கப்படும். ஸோ அவங்களுடைய லெவல்லாம் உடம்புக்கானது, இன்னொரு சிலவங்க பணத்துக்காகவும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது இப்படிப்பட்டவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா ஷூராக அவங்க உங்களை உண்மையாக தான் வருவாங்க, எந்த ஒரு பொய்யும் இல்லை. ஒரு நபர் உங்களை விரும்பினால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உங்களை அதிக அளவில் பாராட்டி பேசுவது, உயர்த்தி பேசுவது என்றே தான் இருப்பார்கள். யார் உங்களோட லைஃப்பில் உங்களை அதிகமாக பாராட்டுறாங்களோ, ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, யார் உங்கள்கிட்ட அப்படி பேசுகிறாங்களோ அவங்க தப்பான இன்டென்ஷனாகவும் இருக்கலாம். ஐ மீன் அப்படி பேசி அவங்களுக்கு தேவையான ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் உங்க கூட அப்படி பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்றால் உங்களை பார்க்கும்போது, தூரத்திலிருந்து பார்க்கும்போது சரி உங்கள் முகத்தை பார்த்து புன்னகைத்து கொண்டு தான் செல்வார்கள் எப்போதும். அதாவது ஒருத்தங்க அவங்கள பார்க்குறாங்க, தூரமாக இருந்தோ இல்லை பக்கமாக இருந்தோ எங்கே இருந்தோ பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அது பார்க்கும்போது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் சின்னதாக பண்ணிட்டு தான் போவாங்க. காரணம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, இல்லை பக்கமாக இருந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஆண் இருக்காங்கன்றத நீங்கள் தான் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு அவங்க எப்படி விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் உங்களுக்கே தெரியாமல் உங்களை காதலித்தால் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க அதிக முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா எப்போவுமே அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கும்போது ஃபுல்லாக அவங்களுடைய உங்களுக்கு என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி பண்ணுவாங்க. காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லவ் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றதுக்காக அவங்க இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அவங்க லவ்வை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ட்ரை பண்ணுறதுனா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தலாம், சந்தோஷத்தையும் கொடுக்கலாம், கஷ்டங்களையும் கொடுக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா அவங்க உங்களை ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு நாளில் உங்களுக்கான நேரத்தை தான் அவர் அதிக அளவில் செலவிடுவார். அதாவது ஃபோன் பேசுவது, மெசேஜ் பண்ணுவது என்று, உங்களை பார்க்க வருவது என்று ஒவ்வொரு நாளும் நேரத்தை உங்களுக்காகவே அதிக அளவில் செலவிடுவார். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, உண்மையாக அனுபவிச்சிருக்காங்க, உயிருக்கு இருப்பாங்கன்ற. அவங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, உங்கள் கூட தான் அதிகமாக பேசுவாங்க. இப்போ இந்த ஒரு நாள் அப்படின்றதும் இல்லைங்க, தினம் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட தான் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் அண்ட் ஒருத்தங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வேணும், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற போது அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் மட்டும் இருந்தால் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இப்போ ஒரு நாள் 24 ஹவர்ஸ்னால் அவங்க 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய டைமில் தூங்குற டைம் தவிர்த்து மிச்சம் எல்லா டைமும் கூட பேசிட்டு தான் இருப்பாங்க. அது என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க இருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தாங்கன்னா ஷூராக அவங்க உங்கள் மேலே அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்க வரைக்கும் சீதடா, பாய்.